தருமபுரி அருகே 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக லாரி ஓட்டுநர் பெருமாள் மீது போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. தருமபுரி மாவட்டத்தில் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓட்டுநர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஓட்டுநர் போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் பலர் புகார் அளிக்க கூடும் என்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஆதி திராவிட காலனியை சேர்ந்த ஓட்டுநர் பெருமாள் 40 இவருக்கு திருமணமான நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி பிரிந்து சென்று விட்டார். பின்னர் ஓட்டுநர் தொழில் மற்றும் விறகு வைக்கும் கூலி வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் தருமபுரி அருகே ஒரு பகுதியை சேர்ந்த சிறுமிகளின் பெற்றோர் நேற்று அதியமான்கோட்டை போலீசில் புகார் அளித்தனர். இதில் பெருமாள் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தெரிவித்தனர். மேலும் சைல்டு ஹெல்ப்லைன் எண்ணிற்கு புகார் அளித்தனர். புகார் குறித்து அதியமான்கோட்டை இன்ஸ்பெக்டர் லதா பெருமாளை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் பெருமாள் மீது கடந்த ஓராண்டிற்கு முன் பெண் ஒருவரை அத்துமீறி பாலியல் தொல்லை செய்ததாக புகார் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பெருமாள் அவ்வப்போது மது அருந்திவிட்டு தகராறு செய்வதால் பலர் அச்சமடைந்து அவர் மீது புகார் அளிக்காமல் இருந்துள்ளனர். இதில் 3 சிறுமிகள் பாதிப்பு குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பலர் புகார் அளிக்க வரலாம் என்பதால் அதியமான்கோட்டை மற்றும் நல்லம்பள்ளி வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிறுமிகளின் பெற்றோர்கள் இளம் சைல்டு ஹெல்ப்லைன் சூப்பர்வைசர் ஜோதி இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பாலியல் தொல்லை குறித்து சம்பவங்கள் தமிழகத்தில் உலுக்கி வரும் நிலையில் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.